ஜெபமும் ஒருத்தல் முயற்சிகளும் நாம் ஆரம்பிக்க வேண்டும். ஜெபமும் வேண்டும், ஒருத்தல் முயற்சிகளும் வேணும். காரணம் என்ன? பைபிள் சொல்லுகிறது, மத்தேயு நற்செய்தி 17வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, பாவத்தை விட்டு விலகுவதற்கு பைபிள் சொல்லி தருகிற போதனை தான் இது. இவ்வகை பேய் இறை வேண்டலினாலும் உபவாசத்தினாலும் அன்றி வெளியேறாது. இவ்வகை பேய் இறை வேண்டலினாலும் நோன்பினாலும் அன்றி வெளியேறாது. எவ்வகை பேய்? எல்லா விதமான பாவம் உருவாக்குகின்ற பேய்களும் சாத்தானுடைய சூழ்ச்சிகள் நம்ம விட்டு வெளியேறணுமா? இறை வேண்டலும் வேணும், நமக்கு நோன்பும் வேணும். அப்பொழுது தீய சக்திகள் நம்ம விட்டு விலகும். ஏன் இறை வேண்டலும் நோன்பும் வேண்டும் என்று சொல்வது காரணம் என்ன தெரியுமா? பைபிளிலே எபேசியர் 6:12 அதனுடைய விளக்கம் சொல்வதை நான் பார்க்கலாம். எபேசியர் 6:12 சொல்கிறது, ஏனெனில் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை. நம்முடைய போராட்டம் வெறும் மனிதர்களோடு மட்டுமல்ல. நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை, ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றல் உடையோர், வான்வெளியில் உள்ள தீ ஆவிகள் ஆகியவற்றோடும் போராடுகிறோம். உலகத்தின் சக்திகளோடு மட்டுமல்ல, மறுலகத்தின் தீய உலகத்தின் சக்திகளோடு நாம் போராடுவதனால நமக்கு வெறும் சைக்கலாஜிக்கல் பவர் மட்டும் போதாது. சூழ்நிலைகளை தவிர்க்கிறது, விருப்பம் எடுக்கிறது, தெளிவான முடிவுகள் எடுக்கிறது, இதெல்லாம் மட்டும் போதாது. நம்ம என்ன செய்யணும்? ஒருத்தல் முயற்சிகளும் ஜெபங்களும் நம்ம கையாளணும்.